எண்ணங்கள் சுதந்திரமும் இதயத்தில் அமைதியும் நினைவுகளில் சரித்திரமும் நிறைந்திருக்கும். இந்த அழகிய தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேச மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஜனவரி 26 நாம் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1980ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அன்றுதான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. இந்த நாளை தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும். இந்தியா 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு நாட்டிற்கான நிரந்தரமான அரசியலமைப்பு சட்ட பணியை உருவாக்கியது. இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எதிர்த்துக் கொள்ளப்பட்டது. இச்சட்டத்தில் அனைவருக்கும் பேச்சுரிமை, எதிர்த்துரிமை, வாக்குரிமை ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் அனைத்து துறைகளிலும் சட்டங்கள் இயற்றப்பட்டன. இதனால் நம் நாடு அனைத்து துறைகளிலும் சிறந்த வளர்ச்சி பெற்று உலக அரங்கில் தனது முத்திரையை பதித்து வருகிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்தினைவு அகற்றாது என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு கேட்க பல்வேறு மதங்கள், பல்வேறு நாகரிகம், பண்பாடு கொண்ட மக்கள் வாழும் அன்னை பாரதம் வேற்றுமை ஒற்றுமை கொண்ட நாடாகும். இந்திய என்பது நம் பெருமை, வேற்றுமை ஒற்றுமை என்பது நம் மகிமை. சமத்துவம் தொடர்ந்து, சம உரிமை நீடித்து, பாரதம் செழித்து, மக்கள் வாழும் சிறக்கட்டும் என கூறி விடைபெறுகிறேன்.